ஹாய் வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம நாவூரும் சுவையில் மாங்காய் தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மாங்காய், எண்ணெய், கடுகு, வெந்தயம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, அச்சு வெல்லம், உப்பு, மஞ்சள் தூள், வத்தல் தூள். இவ்வளோ நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம மாங்காயை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்ததுக்கப்புறம் அதோட தோலை நீக்கி எடுத்துக்கோங்க. தோல் நீக்கி எடுத்ததுக்கப்புறமா அதை நம்ம ஊறுகாய்க்கு கட் பண்ணுற மாதிரி பொடிசு பொடிசாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இதை வதக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயில் கடுகு, வெந்தயம் போட்டு பொரியட்டும். நம்ம இப்போ மாங்காயை வச்சு தொக்கு பண்ணுறோம். இதுக்கப்புறம் மாங்காயை வச்சு ஊறுகாவும் அப்புறமா பச்சடி நம்ம செஞ்சு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக எல்லோரும் அப்புறமா மறக்காமல் பாருங்கள். இப்போ கடுகும் வெந்தயமும் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா, ஒரு கொத்து கருவேப்பிலையை அதில் ஆட் பண்ணுங்கள். கருவேப்பிலை நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், ஒரு நிமிஷம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பிஞ்ச மஞ்சள் தூளும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் உள்ளே ஆட் பண்ண போகிறோம். எதுக்காகனா, அது ஒரு ஃப்ளேவருக்காகவும் கலருக்காகவும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். மாங்காய் யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாருக்கும், குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதை வெறுமனே சாப்பிட்றத விட நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டா இன்னும் அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், வதங்கி வந்துருச்சு. வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மாங்காயை உள்ளே ஆட் பண்ண போகிறோம். அதை கொட்டி என்ன பண்ணுங்கன்னா, நல்லா கிளறி விடுங்க. அந்த மஞ்சள் தூள் மாங்காயில் பிடிக்கிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா தேவைக்கேற்ற உப்பு உள்ளே ஆட் பண்ணணும். எப்போவுமே உப்பு தான் ஒரு சாப்பாட்டுக்கு சுவையை கூட்டுறது, குறைக்கிறது எதில் இருக்குன்னா, நம்ம அந்த உப்போட கையில் தான் இருக்குது. அதனால் நம்ம உப்பை கரெக்டான அளவில் பயன்படுத்துங்க. உப்பு போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நம்ம அதில் உப்புலையே என்ன இருக்குன்னா, தண்ணி இருக்கும். அதை யூஸ் பண்ணி அதுவே வதங்கிக்கும். அப்புறமா உப்பு போட்டதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம காரத்துக்காக வத்தல் தூள் வச்சுருப்போம்ல, அந்த வத்தல் தூளில் 2 டீஸ்பூன் வத்தல் தூள். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு காரம் கூட தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஒரு ஸ்பூன் லைட்டாக கம்மி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் 2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். நல்லா இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, மஞ்சள் தூள் நல்லா மாங்காயில் பிடிச்ச மாதிரி, அப்புறம் வத்தல் தூள் நல்லா மாங்காயில் பிடிச்சி வர்றதுக்காக நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம். நமக்கு இதில் இருக்கிற உப்பு, மசாலா தூள்லையே என்ன பண்ணணும்னா, தண்ணி ஊறி வரும். மாங்காயில் படும்போது அதே நமக்கு போதும். நல்லா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைங்க. 2 நிமிஷம் வேக வச்சா போதும். அதுக்குள்ளே என்ன ஆகும்னா, அதில் ஆல்ரெடி வந்த தண்ணி அதுவே சக் பண்ணி எடுத்துரும். அப்புறம் பாருங்கள், இப்போ அப்படி வத்தி இருக்கும். வற்றின டைமில் நம்ம வதங்குறதுக்காக இப்போது 1/2 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ஒரு 1/2 டம்ளர் போதும். ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா மாங்காய் ரொம்ப குழஞ்சிரும். அது கொஞ்சம் நல்லா இருக்காது. நல்லா 1, 2 வெந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி என்ன பண்ணுங்கன்னா, திரும்பவும் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், நீங்கள் கிண்டி பார்க்கும்போது தண்ணி அதில் இருக்காது. அந்த அளவுக்கு நமக்கு வரணும். இப்போ பாருங்கள், இதில் தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. எண்ணெய் தான் லைட்டாக அங்கங்கே தெரியுது. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப்பாக நம்ம ஒரு பீஸ் அச்சு வெல்லம் எடுத்து வச்சுருப்போம்ல, அதை நொறுக்கி வச்சுக்கோங்க. அந்த நொறுக்கி வச்சுருக்கிற அச்சு வெல்லத்தை உள்ளே கொட்டி அதை நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கிண்டணும். இது இனிப்பு சுவை கொடுக்கறதுக்காக நம்ம இதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, திரும்ப ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு இந்த அச்சு வெல்லம் நல்லா கரைஞ்சி எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகுறதுக்காக மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். 2 நிமிஷம் தான். பாருங்கள், இப்போ மூடி வச்சாச்சு. இப்போ 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள். அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு தனியாக வரும். நமக்கு பார்த்தாலே தெரியும். இது அல்வா பதம் மாதிரி நம்ம கொண்டு வரணும். ஏன்னா இப்போ நம்ம கிண்டும்போது அந்த சட்டியில் ஒட்டாமல் வரணும். இப்போ பாருங்கள், நான் கிண்டி காட்டுறோம். கிண்டி காட்டும்போது பாருங்கள், அந்த இது அல்வா மாதிரி ஒட்டும். நம்ம சேர்த்துக்கிற எண்ணெயே ரொம்ப கம்மி தான். ஆனால் கூட பாருங்கள், எந்த அளவுக்கு சட்டியில் ஒட்டாமல் வருதுன்னு. இப்படி தான் இதான் பதம். இது கரெக்டாக மாங்காய் தொக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு சப்பாத்திக்கோ, இட்லிக்கோ, தோசைக்கோ வச்சு சாப்பிடலாம். முக்கியமாக இன்னொன்று நல்ல சுட சுட வெள்ளை சாதத்தில் இதையும் நல்ல சுட சுட நம்ம இந்த மாங்காய் கிரேவியை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். பாருங்கள், நமக்கே பார்க்குறதுக்கு நாக்கு ஊறுது சாப்பிடணுன்னு. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.